இதை பார்க்காம ஜஸ்ட் ஒரு வாட்டர் கேன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடிச்சிடும். நான் போட்டு போன மேக்கப்லாம் கலந்து தண்ணியாக ஓடிடுச்சு தெரியுது. இன்னும் சில கோளாறு பாய்ஸ்லாம் அந்த பாறை மேலே ஏறி நின்றுக்கிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. பட் சறுக்குச்சுன்னா அவங்களுக்கு சங்கு தான். அந்த கோயிலுக்கு போகிற வழி அதுக்கு மேலே இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஒயிட் லைன் வரைஞ்சி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி விஷப்பூச்சிட்டு நீங்கள் கடி வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகும். இது நான் உட்காந்து இருக்கல, என் காலு கீழே வந்த பூச்சி இது. சாரி பூரான். இந்த பூரான் சின்னதாக இருந்தாலும் கூட இது கடிச்சிச்சுன்னா அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. உங்களை வந்து இங்கே தூக்கிட்டு போக ஆள் இல்லை, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி இல்லை. ஸோ உட்காரும்போதும் சரி நடக்கும்போதும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அது போக இந்த பாறை ஏரியாவில் கொஞ்சம் கால் சறுக்கும். ட்ரக்கிங்கான ஷூ இல்லைன்னா கொஞ்சம் கிரிப் அதிகமாக செப்பலை போட்டுவாங்க. பட் ரொம்ப காஸ்ட்லியான செப்பல் அண்ட் ஷூ போட்டு வந்துடாதீங்க. அது ஏன்னு போக சொல்கிறேன். பாருங்க வழியே செம்ம ஹார்டாக இருக்கு. மூச்சு முட்டுது, ஏற முடியல. ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டோம். நம்ம ஏறும்போது 2 சைடும் இருக்கிறது பூரா மூலிகை செடின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு எந்த செடியோட நேமும் தெரில. வயசான காலத்தில் இவரை வேற கூட்டிகிட்டு தர்றேன். காசு நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று காமிக்கணும்னு இருக்கேன். எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி வாட்டர் கேன் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து கீழேருந்து தண்ணி வாட்டர் கேன் கொண்டு வந்துருங்க. இங்கே போகிற வரை நிறைய வாட்டர் கேன் கிடக்கும். பட் அதை எடுக்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு நான் இப்போ வீட்டில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது ஒரு எம்டியான தண்ணி கேனு. பட் அதுக்குள்ளே ஒரு சிலந்தி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்டான சிலந்தி. ஸோ நீங்கள் இதை பார்க்காம ஜஸ்ட் ஒரு வாட்டர் கேன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடிச்சிடும். அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு ஒரு ஐயா உட்காந்து இருந்தாரு. அவர் அந்த ஊருக்காரராம். என்ன பண்றாருன்னு பார்த்தா மலைத்தேன் விற்கிறாராம். பட் மலைக்கடியிலேருந்து விற்கிறதால அது மலைத்தேன் ஆகாதுல. இப்போதாங்க அந்த மலையோட சென்டர் பிளேஸான முக்காலிக்கல் பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். இதுக்கு மேல இருந்து மலை 3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இப்போ இங்க நீங்க பாக்குறீங்களா ஒரு கடை. இந்த கடையில 1/2 லிட்டர் வாட்டர் கேனு 40 ரூபாய். மலை மேல உள்ள கடைகளில் ஃபுல்லா ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் அவ்வளோ தூரம் ஏறி கொண்டு வந்து தான் அந்த கடையை நடத்துறாங்க. பட் வாங்கி குடிச்சுதான் ஆனும். நான் போட்டு போன மேக்கப்லாம் கலந்து தண்ணியாக ஓடிடுச்சு. இதுவரைக்கும் மரத்தோட விழுதுகளும் வேர்களும் தரையில போய் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே தான் அந்த இடத்துல மரத்தோட விழுதுகள் இன்னொரு மரத்தோட பின்னி இருக்கு. அதனால தான் கீழே எந்த விதமான வெயிலும் தெரியாது. இந்த மலைகளில் குரங்குகளும் அதிகமாக தான் இருக்கு. பட் நான் குரங்கு அதிகமாக பார்க்கல. போகிற வழி ஃபுல்லாக வினோதமான பூச்சிகள் அதிகமாக பார்த்தேன். கேஸ் இப்போ பார்க்குறது தான் ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் பிளாட்டாக இருக்கிற ஏரியா. அதுவும் கொஞ்சம் கூட இல்லை இந்த லெவலில். அந்த அங்கேருந்து இவ்வளோ தூரம் மட்டும்தான் பிளாட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேலே போக போக மரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால வெயில் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதா கீழே ரெஸ்ட் எடுத்துக்க கொஞ்சம் நல்லா. அந்த பிளேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லாக மொட்டை பாறைகளாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து இந்த வியூவை பார்க்குறேன். தெரிஞ்ச கிராமங்கள் கூட இப்போ கண்ணுக்கு தெரியல. இப்போ வெறும் பச்சை பசேன்னு தான் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகளாக தான் வீடு தெரியுது. இன்னும் சில கோளாறு பாய்ஸ்லாம் அந்த பாறை மேலே ஏறி நின்றுக்கிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. பட் சறுக்குச்சுன்னா அவங்களுக்கு சங்கு தான். இந்த மலையில் ஏதாவது எட்ஜிலேருந்து நீங்கள் சறுக்குங்க டேரெக்டாக கீழே போக வேண்டியதான். ஏன்னா இந்த மலையோட ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல போனா இந்த பாறையை பார்க்கலாம். இந்த பாறையிலிருந்து கொஞ்சம் தூரத்திலே டாப் வந்துடும். பட் அப்படி நினைச்சா மட்டும்தான் அந்த மலை ஏற முடியும். இந்த வீடியோல எனக்கு முன்னால ஏறிருக்காங்களே, அவங்க 10 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணாங்களாம். பட் நான் அவங்களுக்கு முன்னாடி ஏறிட்டுன்னு இறங்கிட்டேன். அப்போ வரைக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து வந்துட்டு இருந்தாங்க. பட் அது தப்பு இல்லை. ஆனா என்னைய மாதிரி ஆர்வக்கோளாறுல ஏறிங்கன்னா 3 நாள் வரைக்கும் நடக்க முடியாம தான் கிடக்கணும். இந்த மலைகள்ல கம்பிகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லா எட்ஜான இடமா தான் இருக்கும். நான் வீடியோல காட்டுற கிளிப்பை பாருங்க. இந்த கம்பி இருக்கு. இந்த கம்பி ஒருவேளை மிஸ் பண்ணோம்னா கீழே எட்ஜ் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மலையில நீங்க 1 டைம் ட்ரெக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க தொட அப்புறம் உங்க முழங்கால் கீழே இருந்து பாதம் வரைக்கும் ஹெவியான பெயின் இருக்கும். அந்த பெயின் 3 டேஸ் வரை இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க நின்றுகிட்டே ஒர்க் பார்க்க இருந்தா கண்டிப்பா அந்த மலைக்கு ட்ரெக்கிங் ஏறதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அந்த மலைக்கு வந்தே தீரணும்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் லீவை போட்டுட்டு அப்புறம் அந்த மலைக்கு ட்ரெக்கிங் ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிளேஸ்ல படிக்கட்டே இல்லை, சும்மா அந்த பாறையில படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. பட் இது அந்த அளவுக்கு கிரிப்பா இருக்குமான்னு தெரியல. கீழேயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் மரம் இருந்துச்சு, அதனால் அங்கங்கே உட்காந்து இலைப்பாரிட்டு வரலாம். பட் மேலே ஏறிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த மசூதிக்கு போய் தான் ஆகணும். அதுக்கு இடையில் உங்களுக்கு நிழல்லாம் இருக்காது. இந்த மேலே ஒரு மரம் இருக்குது. ஸோ நான் அங்கே போய் ரெஸ்ட் ஆகிக்கலாம் பார்க்குறேன்.
கைஸ் ஃபைனலாக ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் டாப் ரீச் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு பெருமூச்சே வந்துச்சு. இங்கே வந்தோன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வெற்றி விநாயகர் கோயில் தான். ஸோ இந்த கோயிலுக்கு அப்புறம் கீழே இறங்கி தர்காவுக்கு பின் சைடில் போனோம். முன்னால் பிள்ளையார் கோயில், பின்னால் ஒரு தர்கா. ஸோ எவ்வளோ ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா அந்த மலையில். ஸோ விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கிருந்து தர்காவை பார்க்க அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினேன். இது போக மசூதிக்கு ஆப்போசிட்ல ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அங்கே சிலை இருக்காது, ஒரு பெரிய மணி இருக்கும், அப்புறம் நிறைய வேல் குத்தப்பட்டு இருக்கும். அதான் அந்த முருகன் கோயில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மசூதிக்கு போயிட்டு அப்புறம் அந்த முருகன் கோயிலுக்கு போகலான்னு இருந்துட்டேன். மசூதி கீழே போய் வீடியோ எடுக்க முன்னால மேல இருந்து ஒரு வீடியோ எடுத்துலாம் பார்த்தேன். உண்மையிலேயே மசூதி கீழே இருந்து பார்க்கறத விட மேல இருந்து ஒரு வியூ கண்டிப்பா பார்த்துட்டு போயிருங்க. பட் எங்கே போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க கைஸ். இந்த மலையில கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவெடி மாதிரி தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பப்போ கால் ரொம்ப சறுக்கும். நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா போனீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ நான் மேல இருந்து மசூதியை வியூ எடுத்தேன், பயங்கரமா இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து நீங்க வியூ பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா மலை, அது மேல அப்படியே பனி கவர் பண்ணிருக்கும். செம்ம வியூவா இருக்கும் கைஸ். அப்புறம் மசூதிக்கு கீழே இறங்கி போனேன். அங்கே போனோம்னா இந்த மசூதிக்கு என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் கிரீன் வாட்டரா இருக்கும். அதை 2 பார்ட்டிஷனா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு கிளீன் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொன்னு ட்ரிங்க் பண்றதுக்கு. பட் கீழே பார்த்த கிரீன் வாட்டருக்கு இந்த வாட்டர் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சு. நீங்க இந்த வாட்டர் தான் குடிக்கணும் அவசியம் இல்ல. அந்த தர்காவோட என்ட்ரன்ஸ்ல ஒரு ப்ளூ ட்ரம் இருக்கும், அதுல கொஞ்சம் வாட்டர் இருக்கும், நீங்க தேவையான அளவு குடிச்சுக்கலாம். ஸோ அந்த தர்காவில் உள்ள இந்த வெள்ளச்சுவரு தான் அந்த தர்காவோட விளிம்பு. எக்கு தப்பா கூட அந்த ஒயிட் சுவரில் உட்காந்து கூட போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துறாதீங்க. கரணம் தப்புனா மரணம் தான். எனக்கு முன்னாடி வந்தவங்களும் இதே அந்த வெள்ள சுவர்கிட்ட நின்று வீடியோ எடுத்துக்கிருந்தாங்க. ஃபைனல் அந்த ட்ரக்கிங் அச்சீவ் பண்ணதுக்கு விட்னஸா நம்ம திருமுகத்தோட ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் அங்கே உள்ள வாட்டர் கொஞ்சமா குடிச்சிட்டு தர்காக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த முருகன் கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலுக்கு போற வழி அதுக்கு மேல இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஒயிட் லைன் வரைஞ்சு மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த ஒயிட் லைனை தாண்டி அங்கிட்டு போனா கால் சறுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ் கேர்ஃபுல்லா அந்த ஒயிட் லைனுக்குள்ளே வாங்க. நான் அந்த ட்ரக்கிங்கை 10:30 ஸ்டார்ட் பண்ணேன். 1 மணிக்கு ரீச் பண்ணிட்டேன். அப்புறம் அப்போவே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மேல மரங்கள் இல்ல. 1 மணிக்கு ரீச் பண்ணும்போது நல்லா வெயில் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு மேல அங்கே இருக்க முடியல. நான் கீழே இறங்கிட்டேன். கைஸ் இந்த பிளேஸ்லாம் இந்த வெள்ளக்கோடு இல்லைன்னா அந்த இடத்துல எங்கிட்டு ஏறுறதுன்னு தெரியாது. நான் அங்கிட்டலாம் பாருங்களா, அந்த இடத்துல சறுக்கணும்னா கீழே அவ்வளோதான், கோவிந்தா. இந்த ஒயிட் ஆரோ மார்க்கு தான் போகிறதுக்கான வழி. அது இல்லாட்டி ஏதோ மலை மாதிரி தான் தெரியும். கைஸ் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் காஸ்ட்லியான செப்பல்லாம் போட்டு வர வேணான்னு. பட் ஏன் செப்பல் காஸ்ட்லி இல்லை, பட் காஸ்ட்லியான செப்பல் போட்டிருந்தாலும் இதே கதி தான். ஏறும்போது உங்களுக்கு செப்பல் எந்த ப்ராப்ளம் ஆகாது. இறங்கும்போது சறுக்கி செப்பல் பிச்சு விட்டுரும். அது போக இறங்கும்போது என் கால் ஆடிச்சு பாருங்க ஒரு ஆட்டம். வடிவேல் காமெடி மாதிரி தாங்க என் கால் சரியான ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுங்க. பட் இறங்கும்போது கம்பல்சரி கம்பியை பிடிச்சி தான் இறங்கியானோம். ஏன்னா இறங்கும்போது லைட்டாக கால் ஸ்லிப் ஆனாலும் கடகடன்னு கீழே இறங்கி ஓடியாந்துருவோம். ஸோ இறங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே இறங்குங்க. ஆனால் இறங்கும்போது 1.5 ஹவர்ல இறங்கிடலாம். ஃபைனலாக இறங்கிட்டு இங்கிருந்து நான் ஏறின வியூவை பார்த்தேங்க. என் மனசுக்குள்ளே ஒரு பெருமை, எவ்வளவு பெரிய பிளேஸ்ல நீ அச்சீவ் பண்ணிட்டு. ஃபைனலா அந்த மலையை பார்த்து ஒரு கோடி கும்பிடு போட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும்போது காலாகோல செம்ம மழையில குளிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.